வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலிவுட் வெப் சீரிஸாக வந்து இறங்கியிருக்கிற த பேஸ்டர்ட்ஸ் ஆஃப் பாலிவுட். இதில் கேமியோன் கூட இல்லை, தண்ணி கேன் போட வந்த கேரக்டர்ஸாக ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் இருக்கிற எல்லா பெரிய தலைகளும் என்ட்ரியை போட்டு போயிட்டாங்க. ஷாருக் கானோட பையன் வெப் சீரிஸுங்கிறதுனால வேற வழி இல்லை, எல்லாரும் அட்டண்டன்ஸ் போட்டு தான் ஆகணும்னு மொத்த பாலிவுட்டும் உள்ள இறங்கியிருக்கு. இண்டஸ்ட்ரியே மொத்தமாக நெப்போட்டிசம்ல தான் இருக்குது. வெளியாலாம் உள்ள வந்து இண்டஸ்ட்ரியில் மேலே வர்றதுங்கிறதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னு இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ஹீரோ அவருடைய படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ரிவால்வர் அப்படிங்கிற அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, மக்களுக்கும் பிடிச்சி போச்சு. இப்போ அடுத்து அவர் இண்டஸ்ட்ரியில் எப்படி பெரிய ஆள் ஆகிறாரு, அதுக்கு நடுவில் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய தலைங்கள்லாம் கான்ட்ராக்டுன்ற பேரில் அவருடைய கதையை எப்படி முடிக்க பார்க்குறாங்க. இதெல்லாம் மீறி அந்த மனுஷன் மேலே வருவாரா? நாக்கில் கேசரியை போட்டு பொழிச்சுன்னு இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமாக எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு காட்ட நினச்சது தான் இந்த சீரிஸ். அதோட சேர்ந்து பாலிவுட்லேயே பெரிய ஆளாக இருக்கிற அஜய் தல்வார், அதான் பாபி டியோலோடைய பொண்ணையும் இப்போ சினிமாவில் லான்ச் பண்ண பார்க்குறாங்க. இந்த பக்கம் நெப்போ கிட்ட பெரிய ஆளாக்க நினைக்கிற அந்த ஒரு விஷயம், இந்த சைடில் நான் உள்ள வந்து இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளாவேன் அப்படின்னு சவால்லாம் விட்டுக்கிட்டு இருக்கிற ஹீரோ. ஸோ அடுத்தடுத்து இவங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த ஒட்டுமொத்த சீரிஸும். மொத்தமாக இந்த சீரிஸ் 7 எபிசோட் இருக்குது அண்ட் தமிழ் டப்பிங்லயுமே இருக்குதுப்பா. நீங்க நெப்போ கிட்ட இருந்தீங்கன்னா மொத்த இண்டஸ்ட்ரியும் உங்க தலைமையில தூக்கி வச்சு தாங்கிறது. என்ன பேசணும், ஏது பேசணும், எதை சொன்னா மக்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி உங்களை மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய ஆள் ஆக்குறதுங்கிற மாதிரி அந்த சைடை காட்டுறது. அதே டைம் இண்டஸ்ட்ரிக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லைனா உங்களை எப்படி வச்சு செய்வாங்க, அதுலேயும் தெரியாதனமாக கான்ட்ராக்டில் சைனை போட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மொத்தத்தையும் வச்சு செஞ்சுருவாங்கிற மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு காமிச்சதுன்னு பல விஷயங்கள் இந்த சீரிஸில் இருக்குது. இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமே இல்லாதவன் உள்ளே வந்து அதுவும் தைரியமாக பேசினான்னா அவனை மீடியா எந்த மாதிரி பார்க்கும், அவனை போட்டு புழகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்காதா, எதுக்கு ஃபேமுக்காக அலையிறங்கிற மாதிரி அவன் ஆசையவே கேள்வி கேட்குற அளவுக்கு என்னென்னலாம் பண்ணுவாங்கிற மாதிரி இந்த மீடியா இப்பெல்லாம் நடந்துக்குங்கிறதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் கேஷுவலாக அப்படி என்ட்ரியை கொடுக்கும்போது அவங்க வந்து சீனை மாசாக மாற்றுறதுன்னு இல்லை, ஜஸ்ட் கேஷுவலாக பேசுகிற மாதிரி அவங்க என்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது எப்பேற்பட்ட ஆளை என்னமோ காய்கறிலாம் வாங்கிட்டு கருப்பில் கொத்தமல்லி கொடுங்க, காசெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த ஹீரோஸ் யூஸ் பண்ண ஃபீல் தான் வந்துச்சு. இந்த சீரிஸில் ஒரு சில விஷயம் லைட்டாக ஓகே ஃபீலாக இருந்தது. ஹீரோவுக்கும் ஒரு ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங், அவர் ஹீரோ ஃபேமிலிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறாரு, முக்கியமாக ஹீரோவுக்காக நான் செய்வேண்டா என் ஃப்ரெண்டுக்காக செய்வேண்டாங்கிற மாதிரி அந்த 2 பேருடைய பாண்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நெப்போ கிட்டுக்கு என்ன பிரச்சனை இருக்கு போகுது, உனக்குன்னா மாதம் இஎம்ஐ கட்டணுமா, இல்லை 2 வருஷம் நீ சும்மாவே வீட்டில் இருந்தாலும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அப்படியாங்கிற மாதிரி நெப்போ கிட்ட மூஞ்சிக்கு நேராக கேட்குற கேள்வி நெப்போக்கிட்டா இருந்துகிட்டே இப்படி ஒரு விஷயம்லாம் பண்ணது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் வரக்கூடிய கடைசி எபிசோட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்விஸ்ட்ங்கிறது நல்லா இருந்துச்சுப்பா. டோட்டலாக காமெடியாக மாறின மாதிரி அந்த விஷயம் ஒர்க் ஆச்சு. ஆனால் இதில் இருக்கிற பிரச்சனைகளாக பார்த்தீங்க அப்படின்னாக்க இது ஸ்பூஃபா இல்லை பாலிவுட்டோடைய அந்த டார்க் சைடை காட்டுறனா அப்படின்னு அவங்களே ஒரு கன்ஃபியூஷனில் இருந்ததுனால இப்போ நான் ஸ்பூஃபா இதை காமெடியாக என்ஜாய் பண்ணட்டா இல்லை சீரியஸாக இருக்கிற பிரச்சனை பற்றி பேசுறீங்களான்னு நானும் சீரியஸாக அதை பார்க்கட்டாங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷனில் தான் நாமளுமே இருக்கும். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வெளியாள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறது அவன் மேலே வரதெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற சுச்சுவேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். அதுலேயும் ப்ரொடியூசர்ஸ்லாம் வெளியாளுங்களை எப்படி பார்ப்பாங்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் இதில் காட்டின விதம் என்னன்னா அந்த ஹீரோ கேரக்டர் தான் இப்போ ஏற்பட்ட ப்ரொடியூசர்களை வச்சு செய்கிற மாதிரி காமிச்சது. இது சினிமாவில் காமிக்கிறீங்களா இல்லை நிஜத்தில் காமிக்கிறீங்களாங்கிற மாதிரி கன்ஃபியூஷனில் தான் இருந்துச்சு. ஐ திங்க் படத்தில் பஞ்சு பேசுறதுக்காக பண்ணுறதையும் நிஜத்தில் பண்ணுறதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி குழப்பி விட்டா மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஹீரோஸ் இதுக்குள்ளே கேமியோ பண்ணியும் அவங்க என்ட்ரி ஆகும்போது இவரா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆமாம் இந்த கேரக்டர் இவர் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியில் ஃபீல் ஆச்சு. இவர் என்னங்க பண்ண போகிறார் இந்த சீரிஸில் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இவர் எதுக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் ஏன் வேஸ்ட் பண்ணிவிட்டீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் தலையை காட்டிட்டு போகிறவங்களுக்கு கூட ஓகே சூப்பர்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுறலாம். அதில் அவங்க காமெடிங்கிற பேரில் சில கேரக்டர்ஸ்லாம் பண்ணுறது கொஞ்சம் எரிச்சலாச்சு. அண்ட் இந்த சீரிஸில் அவங்க காட்ட நினச்சது கேங்ஸ்டரும் பாலிவுட் ஸ்டார்ஸும் எவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாங்க, அது இல்லாமல் பாலிவுட்டில் இருக்கிற அந்த ட்ரக் கலாச்சாரம் இப்படின்னு ஏகப்பட்ட டார்க் சைடை அவங்க காமெடியாக போர்ட்ரே பண்ணதுனால இப்போ நீங்கள் அதை வச்சு ஸ்பூஃப் பண்ணுறீங்களா இல்லை இப்படிலாம் இருக்குங்கிறத சீரியஸாக சொல்கிறீங்களாங்கிற கன்ஃபியூஷன் அவங்களுக்குமே இருந்ததுனால நமக்குமே அது ஸ்ட்ராங்காக கன்வே ஆகலை. அதுலேயும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அந்த லவ் உருவாக்குற விதம் அதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் பெருசாக கனெக்ட் ஆகலை. ஸோ ஓவரால் ஒரு பிலோ ஆவரேஜான சீரிஸ் இது. ஜஸ்ட் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. தமிழ் டப்பிங்கில் இருக்குது, சில பெரிய ஆளுங்களுடைய கேமியோஸ்லாம் இருக்குது, அதுக்காக வேணால் ட்ரை பண்ணலாம். ஒரு பிலோ ஆவரேஜான சீரிஸ் தான் இது. ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஒரே சிட்டிங்கில் முடிச்சு விட்டுறலாம். அண்ட் நீங்கள் இந்த சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.